சார், சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதிமுக கட்சி விஜய்க்கு தவேக அரசாங்கத்துக்கு சரியான எதிர்க்கட்சியாக செயல்பாட்டை துவங்கி இருக்கிறது. மிக இன்னும் வலிமையாக எதிர்க்கட்சி அரசியலை செய்து ஆளுகிற வலிமையை அதிமுக பெற வேண்டும். சார், சட்டப்பேரவையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக இரண்டாக பிரிந்து ஒரு தரப்பினர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அமைச்சர் பதவியில் எப்படியாவது அமர வேண்டும் என்று துடிப்பவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறார்கள். அது அதிமுக தொண்டர்களது எண்ணத்திற்கும் அதிமுக கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் சரியான ஒரு முடிவாக அது இல்லை. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டுதான் தவறான பாதையில தாவேகா சென்று கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் என்னவாக இருக்கும் சார் அதிமுகவில்? இப்ப கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு, தொண்டர்கள் கருத்து அறிவதற்கு, தோல்விக்கான காரணங்களை அறிவதற்கு, அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி தேட வேண்டும். ஏன்னா இப்ப வேலுமணி இவர்கள் செய்தது எங்க தவறுனா, ஒரு 30 ஆண்டு காலம் அரசாங்கத்தை தமிழகத்தில் ஆண்ட ஒரு கட்சியை, கூட்டணி அமைச்சரவையில் இல்லாமல் தனித்து ஆண்ட ஒரு கட்சியை தனிப்பட்ட முறையில ஒரு 10-20 பேர் நலனுக்காக ஒரு அரசாங்கத்துல ஒரு 4 அமைச்சர் பதவி, 25 எம்எல்ஏ பதவி என்று சுருக்கிவிட்டால், எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது தவேகாவுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக 25 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுகிற கட்சியாக அதிமுக சுருங்கிவிடும். அந்த நிலை அதிமுகவுக்கு வரக்கூடாது. அப்ப ஆளுகிற இதையே வேலுமணியோ அல்லது யாரோ அதிமுக முதலமைச்சர் என்று அமர்ந்து அதிமுக அரசாங்கத்துல மற்றவர்கள் பங்கம் வகித்தா கூட பரவாயில்ல. ஆனால் விஜயனுடைய அரசாங்கத்துல ஒரு 4-5 அமைச்சர் பதவிக்காக செல்வது என்பது வன்மையாக கண்டிக்க தகுந்தது, ஏற்க தகுந்த முடிவு அல்ல. சார், சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதிமுக கட்சி விஜய்க்கு தவேக அரசாங்கத்துக்கு சரியான எதிர்க்கட்சியாக செயல்பாட்டை துவங்கி இருக்கிறது. மிக இன்னும் வலிமையாக எதிர்க்கட்சி அரசியலை செய்து ஆளுகிற வலிமையை அதிமுக பெற வேண்டும். சார், சட்டப்பேரவையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக இரண்டாக பிரிந்து ஒரு தரப்பினர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அமைச்சர் பதவியில் எப்படியாவது அமர வேண்டும் என்று துடிப்பவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறார்கள். அது அதிமுக தொண்டர்களது எண்ணத்திற்கும் அதிமுக கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் சரியான ஒரு முடிவாக அது இல்லை. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டுதான் தவறான பாதையில தவேகா சென்று கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் என்னவாக இருக்கும் சார் அதிமுகவில்? இப்ப கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு, தொண்டர்கள் கருத்து அறிவதற்கு, தோல்விக்கான காரணங்களை அறிவதற்கு, அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி தேட வேண்டும். ஏன்னா இப்ப வேலுமணி இவர்கள் செய்தது எங்க தவறுனா, ஒரு 30 ஆண்டு காலம் அரசாங்கத்தை தமிழகத்தில் ஆண்ட ஒரு கட்சியை, கூட்டணி அமைச்சரவையில் இல்லாமல் தனித்து ஆண்ட ஒரு கட்சியை தனிப்பட்ட முறையில ஒரு 10-20 பேர் நலனுக்காக ஒரு அரசாங்கத்துல ஒரு 4 அமைச்சர் பதவி, 25 எம்எல்ஏ பதவி என்று சுருக்கிவிட்டால், எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது தவேகாவுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக 25 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுகிற கட்சியாக அதிமுக சுருங்கிவிடும். அந்த நிலை அதிமுகவுக்கு வரக்கூடாது. அப்ப ஆளுகிற இதையே வேலுமணியோ அல்லது யாரோ அதிமுக முதலமைச்சர் என்று அமர்ந்து அதிமுக அரசாங்கத்துல மற்றவர்கள் பங்கம் வகித்தா கூட பரவாயில்ல. ஆனால் விஜயனுடைய அரசாங்கத்துல ஒரு 4-5 அமைச்சர் பதவிக்காக செல்வது என்பது வன்மையாக கண்டிக்க தகுந்தது, ஏற்க தகுந்த முடிவு அல்ல.
இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.